அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 1 பிப்ரவரி 28 வரை மிகவும் வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் மாற்றமில்லை. கர்மஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகின்றனர். சனி பாகியஸ்தானமாகிய 9 தான் இந்த மாதத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் அனைத்திலும் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது. ஏனென்றால் மிக வலுவாக விரயத்தில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. விரயஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஜென்மத்தில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவில் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. குருவின் வக்ர நிவர்த்தி, செவ்வாயின் வக்ர நிவர்த்தி, அது மட்டுமல்லாது சுக்கிரன் இறுதியில் இந்த மாதத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 7 வலம் வருகிறார். அதற்கு பிறகு அஷ்டமத்தில் இணைகிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இப்படி பல மாற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணிசமாக மிக சிறப்பான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சூரியன் அஷ்டமத்தில் இருந்து 13ஆம் தேதியிலிருந்து விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறார். சூரியனுடைய இந்த மாறுதலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல மாற்றத்தை வலுவாக அடித்தளமிட்டு கொடுக்கிறார். இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் முழு சுபகிரகமான குரு. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இதுவரை கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் பல வருடங்களுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் வாங்காமலே பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய திட்டங்களை கடன் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் நினைத்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக உங்களுடைய மனதை விட்டு நீங்காத வகையில் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம், மன குழப்பம் போன்றவை நீங்கி அவர்களுடன் ஒற்றுமை கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். ராசியின் அதிபதியான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், வீண் அலைச்சல்கள், தேவையற்ற பணிகள்ல இருந்து வந்த தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக விலகி நிறைவான மனமும் திருப்திகரமான சூழலும் நிறைவாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். பல்வேறு வகையில குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். அது மட்டுமல்லாது ஒருவர் விட்டு ஒருத்தருக்கு என மாறி மாறி வந்த ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு
உஷ்ண கிரகமான சூரியனும் ராசியின் அதிபதியான புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க சனி. பாக்கியஸ்தானத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மிக விரைவில் கர்மத்தில் அமர போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாய்க்கான மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வையும் வக்ர நிவர்த்தி பெற்று பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையக்கூடிய வகையிலும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டுங்க. வழி தெரியாமல் பிதுங்கி நின்ற நிலையில் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்ற துறைகளை காட்டிலும் ஆஹோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியும் சிறு முதலீடும் மிக பெரிய அளவில் லாபத்தையும் வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்று இருந்த பல நிகழ்வுகளை தற்போது மிகவும் அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெருவாரியான கிரகநிலைகள் அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு மாறுகிறார். எனவே அடுத்தடுத்து முயற்சியும் நல்ல முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவு இல்லை. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வழிகள் இந்த தருணத்தில் பிறக்கும். கால்நடை வளர்ப்பில் புதிதாக ஈடுபடக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் கர்மத்தில் உச்சம் பெற்றும் குரு வக்ர நிவர்த்தி பெற்று விரயத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை உறுதியாக பெண்மணிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சந்திக்க முடியும். வீண் அலைச்சல், ஆரோக்கிய தொல்லை போன்றவை முற்றிலுமாக குறையும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக பெண்மணிகள் சந்திப்பதற்கான நிறைவான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். உறுதியாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.